வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். முருகப்பெருமானின் முதல் படைவீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் திரு என்றால் சிறப்பை உணர்த்தும், பொருள் என்றால் சிவபெருமானை குறிக்கும், குன்றம் என்றால் சிறு மலை. திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் கருவறை ஒரு குகை கோயிலாகும். இக்கோயிலில் 5 கருவறைகள் காணப்படுகின்றன. இடதுபுறமாக கற்பக விநாயகரும், வலதுபுறமாக ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியும், நடுவில் ஸ்ரீ துர்காதேவியும், வடக்கு நோக்கி சக்திகிரீஸ்வரர் மற்றும் பவளக்கனிவாய் பெருமாள் என 5 கருவறைகள் நாம் காணலாம். ஓம் எனும் பிரணவம். சிவபெருமான் கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசித்த போது தன் தாயார் மடி மீது அமர்ந்திருக்கும் முருகப்பெருமானும் இந்த மந்திரத்தின் பொருளை கேட்டார். புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும் என்று, மறைமுகமாக அறிந்து கொள்ளக்கூடாதென்று அவர் நினைக்க, முருகப்பெருமான் சிவபெருமானை நோக்கி தவம் இயற்றிய இடமே இந்த திருப்பரங்குன்றம். முருகப்பெருமான் அவதாரம் செய்ததன் நோக்கமே சூரபத்மனை அழித்து தேவர்களை காப்பதே. அவ்வண்ணமே முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்து அவனை சேவலும் மயிலுமாக்கி, சேவலை தன் கொடியாகவும் மயிலை தன் வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டு அருளினார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த தேவர்களில் நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளாகிய தெய்வ யானையை திருமணம் செய்து வைத்த இடமே இந்த திருப்பரங்குன்றம். சங்ககால இலக்கியங்களில் அகநானூற்றில் இந்த மலை முருகன் குன்றம், தன் பரங்குன்றம், தென்பரங்குன்றம், பரங்குன்றம், சத்தியகிரி, ஸ்கந்தமாதனம், கந்தமலை என பல்வேறு பெயர்கள் உள்ளன. மேலும் திருமுருகாற்றுப்படை, கலித்தொகை, மதுரை காஞ்சி, பரிப்பாடல் போன்ற சங்க இலக்கியங்களில் இம்மலை பற்றிய பல தகவல்கள் உள்ளன. இம்மலையின் மேல் உச்சியில் காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளது. குன்றானது சிவலிங்க வடிவில் காணப்படுகின்றது. இம்மலையை நித்தியப்படி வலம் வந்து வழிபட்டால் வினைகள் எல்லாம் தொலைந்தோடும் என்று திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் பாடியுள்ளார். இக்கோயில் கட்டிடக்கலை பாண்டியர்கள், நாயக்கர்கள், இன்னும் பல மன்னர்கள் கட்டப்பட்டதே இந்த அற்புதமான திருத்தலம் இந்த திருப்பரங்குன்றம்.